அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னும் ஒரு 1 மினிட்ல நம்ம வெபினார் ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் திஸ் வெபினார். ஸோ நான் வெபினார் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. ஸோ நம்ம டைம் ஹொரிசானில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான். ஸோ நம்ம அதை டெக்னிக்கலாக அதை ஆக்டிவாக பேசிவான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்ட்ல இந்தியாவோட மேக்ரோ இன்வெஸ்டிங் எப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்தியாவோட க்ரோத் ஜிடிபி க்ரோத் வந்து அரௌண்ட் 6 to 7% அரௌண்ட் கொடுத்துட்டு இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இந்த வேர்ல்ட். ஸோ இந்தியாவை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹப் இனோவேஷன் மற்றும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மற்றும் ஃபினான்ஷியல் எவல்யூஷனுக்கு வந்து ஒரு சிறந்த ஹப்பா ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு. இதே நீங்க பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நிறைய குளோபல் டெக் அப்ஸ்க்கு வந்து விட்னஸ் பண்றதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. மற்றும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் இந்தியா இஸ் அ கிரேட் கண்ட்ரியா இருந்திருக்கு. பர்டிகுலர்லி நீங்க பாத்தீங்கன்னா மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் நிறைய வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கைண்ட் ஆஃப் மெட்ரோ கைண்ட் ஆஃப் விரிவாக்கம், அதுக்கப்புறம் நிறைய கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாமே நமக்கு என்ன காட்டுதுன்னா கைண்ட் ஆஃப் மோர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி காட்டுது. ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் எதுக்கு வழிவகுக்கும்னு பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேஷன் கண்டிப்பாக வழிவகுக்கும். நமக்கு வந்து இதன் மூலம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் வெல்த் கிரியேஷன் உருவாகிட்டே இருக்குது. ஆனா எப்படி நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பெனிஃபிட் வருது, அதே டைம் கண்டிப்பா சேலஞ்சுமே இதுல வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. நம்ம பார்க்க மெயின் சேலஞ்ச் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது இன்ஃபிளேஷன் தான். ஸோ எப்படி நம்ம ஜிடிபி வந்து அரௌண்ட் 6 to 7% கூடுதோ அதே மாதிரி தான் நம்மளோட இன்ஃபிளேஷன் கூட அரௌண்ட் 5.5 to 6.5 லெவல்ல போட்டுட்டே இருக்குது. கைண்ட் ஆஃப் இப்போ ஏதாவது கைண்ட் ஆஃப் கொரிஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். அதுல குட் ஆன்சர் வித் தட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளேஷனுமே அதே 5.5 to 6.5% லெவலில் கூடிட்டே இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா எப்போ நம்ம வந்து வெல்த்தும் கூட்டணுமோ அதே டைம் இன்ஃப்ளேஷனும் கூடுது. இதனால என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம ஒரு காஃபி குடிக்கணும்னு வச்சுக்கோமே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காஃபி குடிச்ச ப்ரைஸ் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே டைம் இப்போ குடிக்கிற ப்ரைஸை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் இதில் இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளோட கைண்ட் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் வந்து எராக்ட் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இதில் நம்ம எப்படி நம்ம தற்காப்பு கொள்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ப்ராப்பர் வெல் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து நம்மளால கைண்ட் ஆஃப் மோர் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ண முடியும். பேசிக்கா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இன்வெஸ்டிங் கைண்ட் ஆஃப் பணத்தை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறதோ இல்லாட்டி ஃபிக்ஸ் டெபாசிட் பண்றதோ கண்டிப்பா நம்ம வந்து இன்ஃபிளேஷன் வந்து பீட் பண்ணி நம்மளால ஒரு பெட்டர் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்து நம்மளால ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் ரிட்டர்ன் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் ரொம்ப ரேரா தான் கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ் டெபாசிட்லாம் வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ண முடியும்.
ஸோ இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் நம்ம எடுக்கிறது நம்மளோட மெயின் கடமையா நம்ம பார்க்கணும். ஸோ அதுல முதல் ஆப்பர்ச்சுனிட்டி எதா வைக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டே அட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் தான் வச்சாகணும். ஏன்னா மணி வந்து எப்பவுமே வந்து நம்ம ப்ரைஸோட ஃபாஸ்டா க்ரோ ஆகணும். ஏன்னா ப்ரைஸ் எப்பவுமே கூடிட்டே தான் இருக்கும். நம்ம மணி அதோட ஃபாஸ்டா க்ரோ ஆகணும். அப்போ மட்டும் தான் நம்மளால ப்ராப்பர் வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு வீடு வாங்குறது கோலா இருக்கும். கண்டிப்பா பசங்களோட எஜுகேஷன் வந்து ஃபண்ட் பண்றது கோலா இருக்கும். மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பர் கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து எல்லாருமே கோலா இருக்கும். அதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தேவைப்படுது. அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு வந்து நம்ம ப்ராப்பர் காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணா மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். இதுல எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றேன்? ஏன் டைரக்ட் ஈக்விட்டி சொல்ல மாட்டேறேன்? இல்லாட்டி டைரக்ட் கோல்டு சொல்ல மாட்டேறேன்? ஆர் ரியல் எஸ்டேட் சொல்ல மாட்டேறேன்? ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நிறைய காம்பினேஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது. பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு டைரக்ட் ஈக்விட்டியில நம்ம பணத்தை முதலீடு பண்றதுக்கு முன்னாடியே ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்மீடியரி இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் கைட் பண்ணி அதை வந்து நம்ம ஃப்ளோ த்ரூ பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியரி இருந்து நம்ம பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டா எல்லாத்துலயுமே இருப்போம்னு சொல்லி நம்ம யூகிக்க கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல் ரன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பாசிட்டிவா தான் தெரியுது. ஸோ நம்ம எல்லாமே பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு மைண்ட் செட் போறது வந்து ஒரு தவறான முடிவு தான். ஸோ ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் மற்றும் ப்ரொஃபஷனல் ஐடியா வச்சு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஒரு ப்ராப்பரா லாங் டேர்ம் க்ரோத் வந்து நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். இதே இது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு நீங்க ஒரு பிகினரா இருந்தாலுமே அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே டைம் வெல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தா கூட மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கிரேட் ஏரியா டு மேக் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கு. அதே டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாசிவ் பாத்தீங்கன்னா லோ காஸ்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஸோ இதை பத்திலாம் நம்ம என்ன உள்ள நல்லா போகலாம் நம்ம அடுத்த வர ஸ்லைட்ல. ஸோ நீங்க இந்த ஸ்லைட்ல பாப்பீங்க லெஃப்ட் சைடு நம்ம இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்ட் அசெட் ஓனர்ஷிப் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இயர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன்ஸோட ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 50% வந்து கிட்டத்தட்ட ப்ராப்பர்ட்டியில் வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா வீடா இருக்கலாம், இல்லாட்டி ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ கோல்டும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 15.5% அளவுக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டும் ஒரு 14. ஸோ அரௌண்ட் நீங்க 80% பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ட்ரெடிஷனலாகவே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஃபிளேஷன் வந்து இந்த ட்ரெடிஷனல் கைண்ட் ஆஃப் அசெட் வந்து கண்டிப்பாவே முறியடிக்க ரொம்பவே நாட் அ கிரேட் வே டு டூ தட். பட் அதே நீங்க ஈக்விட்டிஸ் பாருங்களேன், இந்த ரெட் கலர் ஹைலைட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் 4.7 தான். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட், டைரக்ட் ஈக்விட்டி எல்லாமே ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ் தான் நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே நீங்க கேஷ் பாத்தீங்கன்னா எது உங்களுக்கு வந்து இன்ஃபிளேஷன் பீட்டே பண்ணான்னு தெரிஞ்சது அதுலேயே 3.4% நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இந்தியன் சொசைட்டி ஜென்ரல் வச்சிருக்காங்க. ஸோ பட் இப்போ நம்ம ஆஃப்டர் கொரோனா லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரைட் சைட்ல இருக்க கைண்ட் ஆஃப் பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் பார்த்துருக்கு. இது ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிளாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பீப்புள் ஸ்டார்டட் டு திங்க் மோர் அபவுட் ஃபினான்ஷியல். அவங்க வந்து மோர் ஃபினான்ஷியல் லிட்டரேட் ஆயிட்டே இருக்காங்க வர டைம் பீரியட்ல. நீங்க அதே பாருங்க எல்லா இதுவுமே பீப்புளோட சேவிங்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆனா அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்டெடி க்ரோத் இருந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டபுள் மடங்கு மேல க்ரோத் இன்ஃப்ளோ ஆட ஆரம்பிக்குது. ஸோ இட்ஸ் ரியலி குட் மூவ் நம்ம இந்தியன் சொசைட்டி வந்து இந்த கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னது? ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஃபண்ட் அவரோட ஓன் டிசிஷன் மூலமா எப்படி பெஞ்ச் மார்க்கை அவுட் பெர்ஃபார்ம் பண்றாரு, அதுதான் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டோட மெயின் ஆப்ஜெக்டிவாகவே இருக்குது. ஸோ இந்த பெஞ்ச் மார்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து நிறைய இல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கைண்ட் ஆஃப் ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா ஒரு ஏஎம்சி பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ரிசர்ச் டீம் வச்சிருப்பாங்க. கைண்ட் ஆஃப் மோர் டீடைல் ஓரியன்டட் எந்த பர்டிகுலர் செக்டார் எந்த பர்டிகுலர் மார்க்கெட் கண்டிஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே அவங்க வந்து ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பேஸ்ட் ஆன் அது வந்து அவங்க வந்து ரிசர்ச் வந்து அவங்களோட கால் வந்து ஃபண்ட் மேனேஜர் கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்பர்டைஸ் வந்து ரொம்ப பெரிய ரோலும் பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஃபண்ட் மேனேஜரோட ஸ்ட்ராட்டஜி என்ன மைண்ட் செட்ல ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த ஃபண்டை ரன் பண்றாரு, அதுவுமே ரொம்ப முக்கியமா ஒன்ன விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பிக் அட்வான்டேஜ் ஆஃப் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தே கேன் கேப்சர் த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஜென்ரேட் ஆல்ஃபா. இதே நீங்க பாசிவ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் தேல் ட்ராக் த இண்டெக்ஸ். ஆனா அதே நீங்க ஆக்டிவ் பாத்தீங்கன்னா தேல் கேப்சர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒரு இண்டெக்ஸ்ல வரணும்னாலே அது வந்து மோஸ்ட்லி அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இண்டெக்ஸ்ல வர முடியும். ஸோ அது என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது இண்டெக்ஸ்ல வருது. ஸோ அது இண்டெக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அது ரிட்டர்ன் வந்து மோஸ்ட்லி வந்து சூப்பரா ஒரு கைண்ட் ஆஃப் என்ன ரிட்டர்ன் கொடுத்து இண்டெக்ஸ்ல வந்ததோ அதே ரிட்டர்ன் வந்து அதில் இண்டெக்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ஏற்கனவே அது வந்து மார்க்கெட் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு. ஸோ அந்த இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லலாம். பட் அதே இது ஆக்டிவ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் பேஸ்ட் ஆன் ரிசர்ச் எக்ஸ்பர்டைஸ் மூலமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தே வில் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் அவங்க ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி மோர் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆல்ஃபாவை தே வில் கோ த்ரூ தட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பாக டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் செக்டார் அசட் கிளாஸஸ் அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து தே வில் ப்ரொசீட் ஓவர் தட். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம இன்னும் என்ன பாக்குறோம்னா ஒரு ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம். பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா அதுக்கப்புறம் ஃபண்ட் எப்படி நம்ம கண்டினியூ பண்றோம் லாங் டேர்ம்ல அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் ஃபண்டை வந்து அது வந்து எப்படி டவுன் டர்ன்ல அது எப்படி மேனேஜ் பண்றாங்க. சப்போஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பியர் மார்க்கெட் இருக்குப்போமே அப்போ வந்து நம்ம வந்து எப்படி அவங்க டிஃபென்சிவ் செக்டார்ல அவங்களோட பணத்தை போட்டு அந்த கைண்ட் ஆஃப் நேரோ பண்றாங்க அந்த டவுன் டர்னா. ஸோ அது எல்லாத்துக்குமே பண்றது வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா தேவை. இதுல வந்து ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோலே பிளே பண்ணுது. அஃப்கோர்ஸ் ஆக்டிவ் ஃபண்ட்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பிக் சேலஞ்சஸ் ஹையர் காஸ்ட். கம்பேர் டு இடிஎஃப் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதோட வாலட்டிலிட்டி அதோட ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணணும். அது எல்லாத்துக்குமே அவங்க நிறைய டிரான்சாக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். நிறைய கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் அவங்க செலவு பண்ணணும். ஏன்னா ரிசர்ச் டீம் இருக்கு அவங்களுக்கு, தே ஷுட் ட்ராக் எவ்ரி திங். ஸோ அதனால காஸ்ட் கண்டிப்பாகவே அதிகமாக இருக்கும் பாசிவ் ஃபண்டோட. ஸோ அனதர் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டியா இருக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கூட சம்டைம்ஸ். ஏன்னா எல்லா டைமுமே பெஞ்ச் மார்க்கை எல்லா ஃபண்டுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டுனா ஆஸ் பர் பாஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது. சம் ஃபண்ட்ஸ் வந்து ஈவன் பெஞ்ச் மார்க்கை கூட அவங்களால பாஸ் பண்ண முடியாம இருந்திருக்காங்க. இது வந்து ஆஸ் பர் பாஸ் நம்ம டேட்டா பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ரிஸ்க் வந்து வாலட்டைலா தான் இருக்கும். ஸோ நீங்க போடுற டைம்ல பார்த்தீங்கன்னா டக்குன்னு மார்க்கெட் வாலட்டிலிட்டினால அந்த ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம கூட போகலாம். ஏன்னா தே ஆர் டேக்கிங் மோர் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் டு கெட் மோர் ரிட்டர்ன். ஸோ ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க முதல்ல வந்து ஃபண்ட் மேனேஜர் ட்ராக் ரெக்கார்ட் கண்டிப்பா பார்க்கணும். அந்த ஃபண்ட் மேனேஜர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பழைய எய்ம்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இல்ல எய்ம்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்ட்ராட்டஜி டிசிஷன் அவங்க எடுத்திருக்காங்க, ஃபேக்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தா மட்டும்தான் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கூட. ஸோ நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கனாலே நீங்க நிறைய காஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ அதோட காஸ்ட் பிளஸ் ரிட்டர்ன் வந்து ரொம்பவே கவனமா பார்க்கணும். ஏன்னா காஸ்ட் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு கீ ரோல் வந்து இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல பிளே பண்ணுது. நீங்க ஹை ரிட்டர்னுக்காக ஹை காஸ்ட் கொடுத்து ஒரு ஹை ரிட்டர்ன் கிடைக்காட்டி இட்ஸ் கைண்ட் ஆஃப் லாஸ் தான். ஸோ மேக்கிங் சச் கைண்ட் ஆஃப் டிசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியும் நீங்க பார்க்கணும். ரொம்ப முக்கியமா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நீங்க ட்ராக் பண்ணணும். எப்படி அந்த பர்டிகுலர் செக்டார்ல ஃபண்ட் மேனேஜர் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ட்ராக் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல வந்து நிறைய தீம்ல வராங்க. இப்போ இஎஸ்டி தீம், என்விரான்மெண்ட் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் தீம் வந்து புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் யூஸ் ஆஃப் ஏஐ அண்ட் டிசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி தீமும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் வந்து பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ நியூ தீம்ஸ் வந்து இன்னும் அப்கமிங் டைம்ஸ்ல கூட வந்துட்டே இருக்கும். என்னெல்லாம் நம்ம கரண்ட் மார்க்கெட் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கோ அது பேஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் தீம் கூட டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ. ஸோ நீங்கள் இந்த லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா டில் 2017 நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதோட பெஞ்ச் மார்க்கோட. சம் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 80% ஓட அதிகமாக பெஞ்ச் மார்க்கோட கொடுத்துருக்கு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். அட் த சேம் டைம் நீங்கள் பாருங்க கொஞ்சம் டைம் பாருங்களேன், லைக் மோர் தேன் 50% கொடுத்துருக்கு, மோர் தேன் 30% கொடுத்துருக்கு. ஸோ இப்போ கரண்டா நம்ம 2018 to 2022 பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் லார்ஜ் கேப்ஸ் வந்து ஃபெயிலாக தான் இருக்கு. அரௌண்ட் 80% ஆஃப் லார்ஜ் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா they are not able to outperform in 2018. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அதே நீங்க ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா they were only 6% of the funds are not able to outperform the benchmark. பட் நம்ம இதுல ரொம்ப முக்கியம் வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னைக்குமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் கன்சிடரேஷன் எடுக்கவே கூடாது. அது ஒரு இன்சைட் எடுக்காம தவிர அது ஒரு ப்ராப்பர் இட்ஸ் ஒன்லி கைண்ட் ஆஃப் மெட்ரிக்ஸ் நம்ம எடுத்து கண்டிப்பா ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம வேரியஸ் ஃபேக்டர்ஸையும் நம்ம வந்து கன்சிடரேஷன்ல வச்சிருக்கணும். ஸோ
ஸோ இப்போ நம்ம கரண்ட் 2024 பார்த்தீங்கன்னா, நான் இதுல கொஞ்சம் நிறைய தீம்ஸ் இருக்கு. இந்த தீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டா பார்க்கும்போது என்னது, ஸ்மால் கேப் வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்மால் கேப்ஸ் வந்து பெஞ்ச் மார்க் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் 2024ல பாருங்க அது அப்படியே ஆப்போசிட் இருக்கு. வெறும் 44% ஆஃப் த ஃபண்ட்ஸ் மட்டும்தான் தேவர் எஃபிஷியன்ட்லி பெஞ்ச் மார்க்கை அவுட் பெர்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்ட்ல அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, இப்பவும் நல்லா பண்ணுவாங்க சொல்லி அந்த மைண்ட் செட் நம்ம போகவே கூடாது. ஸோ நம்ம வந்து நிறைய இது ட்ராக் பண்ணி ஆகணும். கைண்ட் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி எவ்வளோ ஒரு ஏஎம்சியில் வந்து ஒரு மேனேஜர் வந்து எவ்வளோ டைம் சேஞ்ச் ஆகிறாங்க. ஸோ எல்லாமே கன்சிடரேஷன் வச்சா மட்டும்தான் ஒரு ஃபண்ட் நல்லா பண்ணுது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தே டிட் ரியலி குட் 100% மோர். பட் ரஃப்லி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மோஸ்ட்லி மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து மிட் அண்ட் லார்ஜ் கேப் வந்து ஒரு 80 to 70% எல்லாருமே அவங்களோட பெஞ்ச் மார்க்கோட நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி குட் திங். ஸோ இப்போ நம்ம வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் திங் வந்து ஜஸ்ட் ரிப்ளிகேட் த பெர்ஃபார்மன்ஸ். எதுனா அவங்க இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸ் அவங்க பெஞ்ச் மார்க் வச்சுருவாங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் அவங்க ரிப்ளிகேட் பண்ணணும். அதான் அவங்களோட மெயின் கோலாகவே இருக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் நிஃப்டி 50, S&P 500 அதை மட்டும் அவங்க வந்து ஜஸ்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணணுமே தவிர அதை பீட் பண்ணுறதும் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லோ காஸ்ட். ஏன்னா நம்ம வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ல பார்த்தோம் அவங்க வந்து லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்டர்கோ பண்ண வேண்டியதா இருக்கும். பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து அவங்க நிறைய கால்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். சம் பை கால்ஸ் எடுக்கணும், சம் செல் கால்ஸ் எடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்றதுக்கு. பட் இங்க வந்து அந்த மாதிரி கால்ஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து இந்த பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாவே தான் இருக்கும். எந்த வகையான ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்காது. எப்படி இண்டெக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணா அதே தான் அவங்க ட்ராக் பண்றதுனால ஈஸியா ஒரு நியூ இன்வெஸ்டர் ஒரு பர்சன் வந்து இப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் வராங்க, எப்படி இந்த ஈக்விட்டி மார்க்கெட் ரன் ஆகுது தெரிஞ்சிருக்கிறதுக்கு பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு சிறந்த வே ஆஃப் ஸ்டார்டிங் த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். இன்னும் ரொம்ப முக்கியமானது பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு பாத்தீங்கன்னா அது இண்டெக்ஸ் மோஸ்ட்லி நிஃப்டி 50 எடுத்துக்காம அவங்க இண்டெக்ஸ்ல வந்து ட்ராக் பண்றதுனால டைவர்சிஃபிகேஷன் வந்து ஒரு பெரிய போனஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30% ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டராக தான் இருக்கும். ஸோ அதில் 30% அவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு ஆட்டோமொபைல்ஸும் அவங்க ஹேண்ட்ஸ் கிடைக்குது, கன்சம்ஷனும் அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வேரியஸ் அதர் செக்டர் ஹெல்த் கேர்ல அவங்க ஹேண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன், ஸோ ஒரு கண்ட்ரீஸோட டெவலப்மெண்ட் இதெல்லாம் உதவுதோ அதில் எல்லாத்துக்கும் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே அவங்களால ஆக்டிவ் ஃபண்ட் பாசிவ் ஃபண்ட் மூலமா அவங்களால கோ த்ரூ பண்ண முடியும். பட் இதை இன்னும் நம்ம பார்க்கணும், ஸ்டடி பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கணும். ஏன்னா எல்லா ஃபண்ட்ஸுமே கைண்ட் ஆஃப் நம்ம ட்ராக்கிங் எரர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்ம ட்ராக்கிங் எரையும் பார்க்கணும். எவ்வளோ கம்மியா இருக்கோ ஒரு பாசிவ் ஃபண்ட் ட்ராக்கிங் எரர் கம்மியா இருக்கோ அந்த ஃபண்ட் வந்து மோஸ்ட்லி இன் கான்ஸ்டன்ட் வித் பெஞ்ச் மார்க் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துக்கலாம். பட் எப்படி நம்ம ஆக்டிவ் ஃபண்ட் நிறைய சேலஞ்சஸ் பார்த்தோமோ அதே மாதிரி பாசிவ் ஃபண்ட்ஸ் நம்ம நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ மெயின் சேலஞ்ச் வந்து ஆல்ஃபா வந்து பாசிவ் ஃபண்டால் ஜென்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ அதோட லிமிட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு பாசிவ் ஃபண்ட். அது லிமிட் என்னன்னா மார்க்கெட்டோட ரிட்டர்ன் மட்டும் தான் கொடுக்கும், அவ்வளவுதான் அதால் கொடுக்க முடியுமே தவிர அதுக்கு மேல ஏதாவது கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அது கேப்டலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா அதால கடைசி பண்ண முடியாது. கைண்ட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏதாவது கைண்ட் ஆஃப் டவுன் டர்ன் ஆகுது, சப்போஸ் திடீர்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஏதாவது கவர்மெண்ட் பாலிசியோ இல்லாட்டி டியூ டு எனி ட்ரேட் வாரோ சப்ளை செயின் ஏதாவது டிஸ்ட்ரப்ஷனோ அதனால ஏதாவது இஷ்யூ ஏதாவது வந்துன்னா அதில் ஃபிளெக்சிபிளா அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷனை மாற்ற முடியாது. லைக் இன்வெஸ்டிங் இன் மோர் சேஃபர் செக்யூரிட்டிக்கெலாம் அவங்களால மாற்றவே முடியாது. என்ன மார்க்கெட் உள்ளதுன்னா அதுவும் உள்ளதான் செய்யுமே தவிர தே கான் டூ எனி திங் மோர் தென் வாட் மார்க்கெட் இஸ். இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாசிவ் ஃபண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி தான். ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக கொடுப்போமோ அந்த அளவுக்கு ட்ராக் அது பர்டிகுலர் ஃபண்டை ட்ராக் பண்ணான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப காஸ்ட்டை வந்து அதிகமாக கூட ட்ராக் பண்ணாட்டி அதுவும் பிரச்சனை, காஸ்ட் ரொம்ப கம்மியாக கூட ட்ராக் பண்ணாமே இருக்கிறதும் பிரச்சனை தான். ஸோ நம்ம வந்து ப்ராப்பர் காஸ்ட்ல அது எப்படி அந்த ட்ராக்கிங் எரர் கம்மியாக இருந்து பெர்ஃபார்ம் பண்ண நம்ம பார்க்கணும், அது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாசிவ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரெக்குவயர்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ பீப்புள் ரொம்ப லிட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, பாசிவ் ஃபண்ட்ஸை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பிளாக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாசிவ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரியுது, அது எப்படி ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குன்னு தெரியுது, அதோட ரிஸ்க் கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இப்போதான் பீப்புள் வந்து மோர் இன்டு பாசிவ் ஃபண்ட் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஃபண்ட் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னே
மோஸ்ட்லி இப்போதான் கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து தேர் எஜுகேட்டட் ஆன் எப்படி நடக்குதுன்னு. அப்புறம் இந்த ஸ்மார்ட் பீட்டா இந்த கான்செப்ட் மூலமா இந்த ஆக்டிவ் பாசிவ் மூலமா எப்படி நம்ம அதிகம் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணோம், இதெல்லாமே ஒரு வே எப்படின்னா இந்த இதன் மூலமா கூட பாசிவ் ஃபண்ட் அதோட டெவலப்மெண்ட்டை நல்லாவே காட்டுது. ஸோ கண்டிப்பா இப்போ ஒரு லாங் டேர்ம் கோல் இல்லாட்டி சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஆர் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராப்பர் ரிட்டையர்மெண்ட் பிளான் அதுக்கு எல்லாமே பாசிவ் ஃபண்ட் வந்து இட்ஸ் அ குட் வே டு ஸ்டார்ட் ஆன். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி அவுட்லுக் ஆஃப் இந்தியா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸோட அவுட்லுக் ஒர்க்கா பார்த்துக்கலாம். ஸோ யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 years பேக் பார்த்தீங்கன்னா வெறும் 5% ஆஃப் த ஃபண்ட்ஸ் தான் இந்த பாசிவ் ஃபண்ட்ஸ்ல வச்சிருந்தாங்க. பட் 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் யூஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாசிவ் ஃபண்ட்ஸ்ல தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் குறிப்பிட்ட டேட்டா படி சொல்லணும்னா அரௌண்ட் 415.4 பில்லியன் அளவுக்கு ஃபண்ட்ஸ் வந்து பாசிவ் ஃபண்ட்ல 2024 அக்டோபருக்கு மட்டுமே இன்ஃப்ளோ ஆயிருக்கு யூஎஸ்ல. பட் அதே நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் $341 பில்லியன் அளவுக்கான ஃபண்ட் வந்து அவுட்ஃப்ளோ வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ல இருந்து வெளியே போயிருக்கு யூஎஸ்ல இருந்து. ஸோ ஆக்டிவ் ஃபண்டோட பாசிவ் ஃபண்ட் வந்து டெவலப் மார்க்கெட்ல அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. அது அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு டெவலப் எக்கானமில மோஸ்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்கனவே கேபிட்டலைஸ் ஆயிட்டு. அதே நீங்க இந்தியா பாருங்களேன், இந்தியா இஸ் டெவலப்பிங் எக்கானமி. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அது எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ ஆனாலுமே இப்போ இந்தியாலுமே இந்த பாசிவ் ஃபண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கூடிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபார் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 7.5 ட்ரில்லியன் ருபீஸ்ல இருந்து 10.96 ட்ரில்லியன் ருபீஸ் கிட்டத்தட்ட 45% இன்க்ரீஸ் வித்தின் இயர் கூடி இருக்கு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஹரிசான்ல. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடிஎஃப்ஸும் கூடி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் கூடி இருக்கு. அரௌண்ட் 40% ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் செக்டர்ல நல்லாவே கூடி இருக்கு. ஸோ பாசிவ் ஃபண்ட்ஸ் ஆர் குட், பட் அதே டைம் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. ஈவன் இந்த Q1 ஆஃப் 2024 பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 19 செக்டார் 11 செக்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து பெஞ்ச் மார்க்கோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏயுஎம் பாத்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் இடிஎஃப்ஸ் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ல வந்து இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2026 இடிஎஃப் வந்து ஆஸ் செப்டம்பர் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அரௌண்ட் 60-70% வந்து மோஸ்ட் அது இக்விட்டியாகவே இருக்குது. ஈவன் ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ், ஸோ ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் வந்து பீங் அசெட் கிளாஸ் அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இப்போ அப்கமிங் டைம்ல வந்து நல்லாவே கூடுது. ஏன்னா நம்ம எப்பவுமே மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணவே தெரியாது. ஸோ லோ கோரிலேஷன் அந்த மாதிரி அசெட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு ப்ரிஷியஸ் மெட்டல் வந்து ஒரு சிறந்த வழிமுறையாகவே இருக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். மோஸ்ட்லி பீப்புள் வந்து பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. ஏன் நீங்க பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்க பணத்தை போடுறீங்கன்னு சொல்லி ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் 57% மக்கள் வந்து லோ காஸ்ட், ஒரு டைரக்ட் ஆன்சர் தான். ஏன்னா நம்ம ஹை காஸ்ட் கொடுத்து ரிட்டர்ன் கிடைக்குமா கிடைக்காது தெரியாது. இதுக்கு லோ காஸ்ட் கொடுத்து ஒரு நல்ல ஒரு நார்மல் ரிட்டர்ன் கிடைச்சாலே போதுமே. ஸோ அந்த மைண்ட் செட்ல இருக்கவங்க வந்து 57% பீப்புள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. 56% பீப்புள் வந்து சிம்பிளிசிட்டிக்காக ஓட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆஃப்டர் கொரோனா தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டிக்குள்ள வந்து மோர் தென் 50% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஸோ உள்ள வந்த உடனே இந்த பர்டிகுலர் ஃபீல்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இல்ல எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது, எப்படி ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆகுது, இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு சிம்பிளான வே வந்து பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கைண்ட் ஆஃப் அந்த ப்ராப்பர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது தெரிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல வழிமுறையாவே இருக்குது. லாஸ்டா 54% பீப்புள் வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் எங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இக்விட்டில இருந்து இக்விட்டி அந்த அசெட் கிளாஸ் எவ்வளவு மார்க்கெட் கொடுக்குதோ அந்த ரிட்டர்ன் இருந்தாலே எங்களுக்கு போதும். எங்களுக்கு வந்து அதிக கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் ட்ராக்கிங் ஆல்ஃபா ஜென்ரேட்டிங்லாம் தேவையில்லை, வெறும் மார்க்கெட் ரிட்டர்ன் மட்டும் இருந்தாலே போதும் சொல்லி 54% பீப்புள் வந்து அவங்க வந்து இதுக்காக ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஃபண்ட்ஸோட கொஞ்சம் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரேட்டிங் ஆல்ஃபா வந்து ஆக்டிவ் ஃபண்டால மட்டும்தான் முடியும். பாசிவ் ஃபண்டால வெறும் அதோட பெஞ்ச் மார்க்கை மட்டும்தான் ட்ராக் பண்ண முடியுமே தவிர அதால பாசிவ் ஃபண்ட் மாதிரி அதால ஆக்டிவ் ஃபண்ட் மாதிரி ஆல்ஃபா வந்து எப்பவுமே ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரீக்வெண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ல தான் கண்டிப்பாக நடத்துவாங்க. ஏன்னா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேபிட்டலைஸ் பண்ணும், கைண்ட் ஆஃப் ரிஸ்க் டைம்ல வந்து ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செய்ய வேண்டியதா இருக்கும். அதே பாசிவ் ஃபண்ட்ல ஜஸ்ட் ஹோல்ட் அண்ட் பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் செட் அண்ட் ஃபர்கெட். ஒரு பர்டிகுலர் அசெட் கிளாஸ்ல இப்போ ஒரு ரீபேலன்ஸ் இப்போ நடக்குது கடைசியா, அப்போ மட்டும்தான் அவங்க வந்து அந்த கைண்ட் ஆஃப் மூவ் எடுப்பாங்க. தவிர அதை தவிர்த்து கைண்ட் ஆஃப் இப்போ நிஃப்டி வந்து ஏதாவது ரீபேலன்ஸ் ஏதாவது ஆனா மட்டும்தான்
அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை மேட்ச் பண்றதுக்காக மட்டும்தான் அவங்க ரீபேலன்ஸ் பண்ணுவாங்களே தவிர அதை தவிர எந்த காலுமே வந்து பாசிவ் ஃபண்ட் வந்து எடுக்கவே மாட்டாங்க. காஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஹையர் காஸ்ட் தேன் பாசிவ் ஃபண்ட்ஸ். ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்ச் எக்ஸ்பர்டைஸா இருக்கு ஆக்டிவ் ஃபண்ட்ல. ஏன்னா நீங்க பாசிவ் பார்த்தீங்கன்னாலே இண்டெக்ஸ் உள்ள வர ஃபண்ட் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸே ஏற்கனவே கேபிடலைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கும். அதே ஆக்டிவ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க தான் கண்டுபிடிக்கணும், அது ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணணும், எந்த பர்டிகுலர் செக்டர், எந்த பர்டிகுலர் கம்பெனி, எந்த பர்டிகுலரோட ஃபண்டமெண்டலா இருக்கும் எல்லாமே படிச்சா மட்டும்தான் யூ கேன் டூ வெல் இன் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜிங். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபிளெக்சிபிளா கண்டிப்பா ஆக்டிவ் ஃபண்ட் தான் இருக்கும் தேன் பாசிவ் ஃபண்ட். ஏன்னா பாசிவ் ஃபண்ட்ஸ் வந்து ஃபண்ட் மேனேஜர் எதுவுமே அவங்க பேஸ் ஆன் தேர் ஓன் டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி மார்க்கெட் இண்டெக்ஸ் என்ன பண்ணுதோ அதான் அவங்களால கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இந்தியா ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங் வெரி இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி. ஸோ இந்த வாலடைல் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த க்ரோத் ஆஃப் இந்தியாவை யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து சிறந்த ஒரு வே ஆஃப் இன்வெஸ்டிங்காகவே இருக்குது. அட் த சேம் டைம் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் மோர் ப்ரிஃபர்ட் இன்கமாக கூட இப்போ பாசிவ் ஃபண்ட் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவேர்னஸும் கூடுது. ஸோ இதன் மூலமாக ஹவு பாசிவ் அண்ட் ஆக்டிவ் ஆர் டூயிங் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸா நம்ம என்ன பண்ணணும் அதான் ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் அந்த மைண்ட் செட் போறதோட எதுல நமக்கு நல்ல ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் தான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நம்ம ப்ராப்பர் காம்பினேஷன் ப்ராப்பர் வெயிட்டேஜ்ல வந்து ரிட்டர்ன் பார்க்க ஆரம்பிச்சா அதே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் த்ரூ விச் நம்ம ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் பண்ண பார்க்கலாம். ஸோ டாக்டிக்கலி பாசிவ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நம்ம ஃபண்ட்ஸ் வந்து பாசிவாக இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் சுச்சுவேஷன் நல்ல டாக்டிக்கல் கால் எடுக்கும். சப்போஸ் ஒரு நல்ல மார்க்கெட் வந்து அப் ரன்ல இருக்கு, சடனா டவுன் ரன் ஆகுது. அந்த டைம் வந்து நீங்க டாக்டிக்ல நிறைய பணத்தை உள்ள போட ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு நேவோட பிரைஸ் வந்து அந்த டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நீங்க எப்போ நேவ் பிரைஸ் கம்மியா இருக்கும்போது பணத்தை அதிகமாக உள்ள போடுறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங்கோட எஃபர்ட் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இன் ஃபியூச்சர் எப்போ அந்த அப் ட்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அந்த சைக்கிள் சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து உங்களால் நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும். அதே செலக்டிவ்ல ஆக்டிவ் இது வந்து அதோட ரிவர்ஸ். எப்படின்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் த நீங்க ஃபண்ட்ஸ் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ல தான் வச்சிருப்பீங்க. பட் நீங்க ரொம்ப லிமிடெட் சேஞ்ச் தான் பண்ணும். ஏன்னா நீங்க வந்து கைண்ட் ஆஃப் இந்த ஃபண்டோட இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த ஆல்ஃபா இதோட நல்லா கொடுக்குது. ஸோ நீங்க எப்பவுமே ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா இருக்கணும். மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு சேஞ்சுக்கும் நீங்க அடிஷனல் காஸ்ட் கொடுப்பீங்க. ஸோ உங்களோட காஸ்ட் அட்ஜஸ்ட் ரிட்டர்னும் நீங்க ரொம்ப பார்க்கணும். கைண்ட் ஆஃப் எப்போமாவது ஒரு ஃபண்ட் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, ஃபண்டமெண்டலா அந்த கேம்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குது, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப கைண்ட் ஆஃப் ரொம்ப டிவேட்டிங்கா இருக்குது, அவங்க சொல்றதுக்கும் அவங்க செய்யறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த மாதிரி பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ல வந்து வேற ஏதாவது ஃபண்டுக்கு வந்து மாற மாதிரி பார்க்கணும். ஸோ லாஸ்டா நம்ம இன்னொன்று என்ன பார்க்கலாம்னா மல்டி அசெட் இன்வெஸ்டிங் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் இதை குவில்ட் காட்டுறேன். ஸோ இது வந்து மின்ட்டோட குவில்ட். ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா இக்விட்டி தான் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்னு நினைக்கிறோம். பட் லாஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா இக்விட்டியோட வேற அசெட் கிளாஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கோல்டு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு செக்யூரிட்டியும் ஒவ்வொரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல நல்லா ரிட்டர்ன் கொடுக்க தான் செய்யும். ஸோ இதுல நம்ம ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும்னா டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஒரு ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன் கைண்ட் ஆஃப் வெறும் ஸ்மால் கேப்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாம கைண்ட் ஆஃப் இக்விட்டியில மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாம கைண்ட் ஆஃப் நம்ம டெட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு ப்ரீஷியஸ் மெட்டல் இன்வெஸ்ட் பண்றது, கைண்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி நம்ம வேற வேற அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அந்த டைவர்சிஃபிகேஷன்ல வந்து நம்ம ரிஸ்க் ரொம்ப நியூட்ரல் ஆகிக்கலாம். அதே டைம் பாத்தீங்கன்னா ஒரு அசெட் கிளாஸ் ஒரு இதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம அதே அசெட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் போனோம்னா அது நல்ல முடிவாவே இருக்காது. ஏன்னா நீங்க பாருங்களேன், ஒரு அசெட் கிளாஸ் வந்து ஒரு வருஷம் நல்லா டாப்ல இருந்திருக்கும், அதே வருஷம் பாருங்க அதே பாட்டம்ல தான் இருந்திருக்கும். ஸோ வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பாஸ் நல்லா பண்ணிருக்கே சில ஃபியூச்சரை நம்ம வந்து நல்லா பண்ணும் சொல்ல அந்த மைண்ட் செட் வர்றதுமே ஒரு தப்பான முடிவு தான். ஸோ நீங்க வந்து ஒரு அசெட் எடுக்கும் போது ஒரு எல்லாத்துலயுமே உங்களோட ஈடுபாடு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா மோஸ்ட்லி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கேப்சர் பண்ணலாம், மோர் ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்னும் உங்களால பார்க்க முடியும். ஸோ அடுத்தது வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வெல்த் ஜென்ரேஷன் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ஹரிசானலா நாங்க எப்படி ஹெல்ப் பண்றோம்னா நம்ம ஐதாட்ல மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் ப்ரோக்ராம்ல அட்லீஸ்ட் 1 crore ரீச் பண்றதுக்கான வழிமுறைகள், கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் செலெக்ஷன் மற்றும் பிஹேவியர். ஸோ ஒரு பிஹேவியர் என்டூரன்ஸ் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு பர்டிகுலர் கோல் ரீச் பண்றதுக்கு. ஸோ ஒரு 1 கோடி நம்ம ரீச் பண்றதுக்கு நம்ம நிறைய மைல்ஸ்டோன் வச்சிருக்கோம் நம்ம மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் ப்ரோக்ராம்ல. ஆனா அதை ரீச் பண்றதுக்கு ஒரு 30% மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் வச்சு நமக்கு உதவுமே தவிர 70% பிஹேவியர் என்டூரன்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு.
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு முதலீட்டை நம்ம அதிகரிச்சுட்டே இருக்கணும். நீங்க ஒரு ஸ்டார்டிங் வந்து எஸ்ஐபி வந்து ஒரு 5000 போட்டீங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ உங்களோட எப்போ உங்க இன்கம் கூடுதோ, கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஏதாவது போனஸ் கிடைக்குதோ, இயர் எண்ட்ல ஏதாவது போனஸ் கிடைக்குதோ, இல்லாட்டி ஏதாவது கைண்ட் ஆஃப் சடனா ஒரு டிவிடெண்ட் கிடைக்குதோ, கைண்ட் ஆஃப் ஏதாவது இ-ஸ்டாக் இப்படி ஏதாவது கிடைச்சீங்கன்னா, அதை நீங்க கண்டிப்பா உங்களுடைய எஸ்ஐபில கூட்டுறது, இல்ல லம்சம் போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஆஃப் 1 crore வந்து ரொம்ப ஸ்பீடா நீங்களா அச்சீவ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியம் வந்து ஸ்டே இன்வெஸ்டர். முதலீட்டை நீங்க தொடரணும். ஏன்னா, இப்போ ஒரு நம்ம ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் எப்பவுமே அப் ட்ரெண்ட்லயே தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும். ஸோ நம்ம டவுன் ட்ரெண்ட் இன்னும் பார்க்கவே இல்ல. இப்போ தான் ரீசென்ட்டா ஃப்ரம் 26,000 டூ ஒரு 23,000 அளவுக்கு நிஃப்டி வந்திருக்கு. இத பார்த்துட்டே நம்ம இன்னும் ஷாக் ஆறோம். இதோட பெருசா கூட வர வாய்ப்பு இருக்கு. இல்ல இதுலயே ஸ்டாக்னன்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து ப்ராப்பரா இருக்கணும். நம்ம கைண்ட் ஆஃப் எதுவுமே கைண்ட் ஆஃப் தப்பான கால் எதுவும் போட்றாம, ஆஸ் பர் என்ன நாங்க கைண்ட் ஆஃப் எம்எஃப்டில நாங்க குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டடா இருந்தாலே போதும். ஏன்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நீங்க மோஸ்ட்லி யூ கேன் ரிகவர் ஃப்ரம் திஸ். ஸோ பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். நம்ம நல்லா ரிட்டர்ன் பார்த்தாச்சு கடைசி 3 வருஷத்துல. இதுக்கப்புறமும் நம்ம ரிட்டர்ன் அதே ரிட்டர்ன்ல பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியும். பட் பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். டைம் எடுக்கும். ஒரு மார்க்கெட்டுக்கு எப்போ ஒரு பூம் இருக்கோ அப்போ பஸ்டும் இருக்கும். ஸோ பேஷண்டா இருந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்றது ரொம்பவே முக்கியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. உங்களோட திறனை நீங்க புரிஞ்சுக்கணும். சப்போஸ் எனக்கு வந்து ஒரு நீங்க 50,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கலாமே. என்னால 20,000 சேவ் பண்ண முடியாது அதுல. 30,000 என்னோட செலவெல்லாம் போய். அந்த 20,000த்துல என்னால 5,000 தான் என்னால எஸ்ஐபி நான் குடுக்குறேன். பட் நீங்க ஒரு 15,000த்துல ஒரு சேஃப்டிக்காக ஒரு 5,000 வச்சுட்டீங்கன்னா, 15,000 நீங்க குடுக்கலாம். பட் நீங்க 5,000 மட்டும் தான் உங்களுக்கு இத குடுக்குறீங்க. உங்க ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்க 1 கோடிக்கு ஒரு மைல்ஸ்டோன் நீங்க போறீங்கன்னா, உங்க ஃபுல் பொட்டன்ஷியல குடுத்தீங்கன்னா, அந்த கோல உங்களால ரொம்ப சுலபமாவும், ரொம்ப ஈஸியாவும் ரீச் பண்ண முடியும். அதுக்கு வந்து உங்க ஃபுல் பொட்டன்ஷியல குடுக்குற அளவுக்கு உங்க மைண்ட் செட்டிங் மாத்துறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபைனலா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் சேயிங் இருக்கு. நம்ம ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணி அதுல காம்பவுண்ட் வரத விட, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு காம்பவுண்டே ரொம்ப அதிகம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கைண்ட் ஆஃப் டிசிஷன்ஸ் அது எல்லாமே நாங்க ஃப்ரம் ஐதாட் நாங்க பார்த்துப்போம். ஸோ நீங்க உங்களோட பர்ட்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஜாப்போ இல்ல பிசினஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களோட பொட்டன்ஷியல் நீங்க வளர்த்துக்கோங்க. இப்படி நீங்க வளர்த்துக்கிட்டா என்ன ஆகும்னா உங்களோட ரிட்டர்ன் ஜெனரேட்டிங் கைண்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து உங்க முதலீட்டை நீங்க அதிகரிக்கலாம், மோர் இன்வெஸ்டடா இருக்கலாம், மோர் செக்யூர்டா ஃபீல் பண்ணலாம். பை த வே நீங்க வந்து மோர் ரிட்டர்னை வந்து ரொம்ப ஸ்பீடாவே அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதன் மூலம் என்னோட பிரசன்டேஷன் நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட் கொரி ஏதாவது இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ நீங்க Okay, there are some questions coming. Hi, என் பேரு வினு. ஸோ நான் Q&A நான் எடுத்துப்பேன் பேஸ் ஆஃப் ராம். ஸோ தேங்க்ஸ் ராம் ஃபார் த செஷன், வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம ஒரு கொஸ்டினாக நம்ம போவோம். ஸோ முதல்ல வந்து ஹவு டு ஃபைண்ட் அ குட் ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. ஓகே, ஸோ ஃபைண்டிங் அன் ஆக்டிவ் ஃபண்ட் இஸ் நாட் இது 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 ஒரு ஒன் டைம் ஜாப் இல்லை. ஸோ ஒரு ராம் இந்த டாபிக்லேயே கவர் பண்ணியிருந்தாரு. ஆக்டிவ் ஃபண்ட் அதை பார்க்கறதுக்கு தேர் ஆர் நம்பர் ஆஃப் திங்ஸ் தட் வில் ஹேவ் டு சி. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றும் அதோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த கரண்ட் போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விச் இஸ் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதை தாண்டி இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோ தாண்டி நம்ம ஃபண்ட் மேனேஜரை அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது ஒரு நல்ல ஃபண்டா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அல்டிமேட்டா இந்த ஃபண்ட் இன்னைக்கு நல்லா இருக்கலாம், பட் இது கண்டினியூஸா நல்லா பண்ண போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த ஃபண்ட் மேனேஜரை தான் டிபெண்டா இருக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு சி இந்த போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு நல்லா இருக்கா. செகண்ட் பாயிண்ட், இந்த ஃபண்ட் மேனேஜர் எப்படி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு, இங்க இருந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் ஃபியூச்சர்ல இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ண போறாரு, இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தேவை இருக்கு. இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸா நமக்கு ஒரு அளவுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அந்த ஃபண்ட் மேனேஜர் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாரு அப்படின்றது. ஸோ
சம்டைம்ஸ் அவங்க இன்டர்வியூஸ் கொடுக்கலாம் ஆர் ஏதாவது வெபினார்ஸில் வரலாம். அந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கிறப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஃபண்ட் மேனேஜர். மற்றபடி இப்போ மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த் மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்சஸ் அதிகமாக இருக்குது ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு. எங்களால் அவங்கள்ட்ட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அங்கே எங்களால் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. பட் நீங்கள் இதுக்கு ஒரு ஆன்சர், ஒரு ஃபண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ரன் பை அ குட் ஃபண்ட் மேனேஜர். பட் அது குட் ஃபண்ட் மேனேஜராக இல்லையான்னு பார்க்கறதுக்கு அதுக்கு நம்ம பாஸ்டையும் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அவங்க ஓகே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க 10-year ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் இது ரிட்டர்ன்ஸ் மூலமா மட்டும் பார்க்கறத தாண்டி அவங்க என்ன மாதிரி கம்பெனிஸ் பிக் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதாவது அவங்களோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா சில பேர் ஸ்டார்டிங்ல தே மே ஹேவ் ஃபாலோட் ஒன் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங், ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அவங்க வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் ஃபாலோ பண்ணிப்பாங்க. இது தப்புன்னு சொல்லல, திஸ் இஸ் ஆக்சுவலி ரிக்வயர்ட். சேஞ்சிங் மார்க்கெட்டுக்கு வேற ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலும் ரிக்வயர்ட். ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் நல்ல ஃபண்ட் மேனேஜரா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை அந்த ஃபண்டே நல்ல ஃபண்டான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்கு பாஸ்ட்ல போய் பார்க்க வேண்டியிருக்கு. Milestones to Wealth, is it a transaction platform or an advisory or a fund recommendation service or both? Okay, so Milestones to Wealth, by regulatory definition, is a mutual fund distributor. அதாவது Milestones to Wealth ஓட ஒர்க்கிங் என்னவா இருக்க போகுதுன்னா டு ரிசர்ச் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000-5000 ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ எங்களோட ஒர்க்கிங் வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அசஸ் பண்றது, மார்க்கெட்ல என்னெல்லாம் ஃபண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அசஸ் பண்றது, அசஸ் பண்ணி வாட் இஸ் அ குட் ஃபண்ட், வாட் இஸ் அ பேட் ஃபண்ட், இந்த டிஃபரன்சியேஷன் பண்றதே ஒரு பெரிய வேலை. ஸோ மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்ல இதுதான் நாங்கள் பிரைமரி ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிசர்ச் வச்சு என்ன பண்றோம்னா எங்களுக்குன்னு சில இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெபினார் பார்க்குற சில பேர் எங்களோட இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், ஆன்லைன்ல இருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் எங்கள்கிட்ட வராங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நீட் இருக்குன்னா, எனக்கு இவ்வளோ காசு இருக்கு, எனக்கு இந்த கோல்ஸ் இருக்கு, எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஒரு கோல், பசங்களுக்கு சேவ் பண்றது ஒரு கோல், இல்லை நான் இந்த இருந்து எனக்கு ஒரு 50 lakhs சேவ் பண்ணும், 1 crore சேவ் பண்ணுவோம். ஒருத்தருக்கும் ஒரு பர்டிகுலர் கோல் இருக்கு. ஸோ அந்த கோலை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் நாங்கள் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த்தில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் பை அண்ட் செல்லும் பண்ணிக்க முடியும். இட் இஸ் நாட் அன் அட்வைசரி. ஸோ எங்கள் ஃபீ வாங்கிட்டு பண்ணல, இது எல்லாமே ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் கைடன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். So how to analyze active funds and their fund managers? So இது நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி there is a need to go to the past. So இன்னைக்கு இருக்க போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்றது ஒன்று, அதோட பாஸ்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறது ஒன்று, பாஸ்ட்ல ரிட்டர்ன்ஸை தாண்டி அவங்க போர்ட்ஃபோலியோல என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. பட் ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு அவங்க பண்ணியிருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆக்சுவலாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்கை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்டிமேட்டா இஸ் அ போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா இட் மே ஹேவ் 30-40 ஸ்டாக்ஸ். அந்த போர்ட்ஃபோலியோ நல்ல போர்ட்ஃபோலியோவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக்கா இல்லையா, இல்லை இது நல்ல பிஸ்னஸா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ஒன் டைம் ஒர்க். இது நம்ம இந்த ஷார்ப் ரேஷியோ இல்லை அதுக்குன்னு பி ரேஷியோ இருக்கும், ட்ரெய்னர் ரேஷியோஸ் இருக்கும். ஸோ வெறும் ஒரு ரேஷியோ வச்சு மட்டும் பண்ணக்கூடிய வேலை இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போய் ஒரு ஸ்டாக் எந்த மாதிரி இருக்கு, இது ஒரு ஸ்டாக்கு என்ன மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, இது கிராஜுவலா எந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க, இது எதுக்காக பிக் பண்ணியிருக்காங்க, இது எக்ஸிட் பண்ற ஐடியா இவங்க எல்லாம் வச்சிருக்காங்களா, இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் இட்ஸ் அ குட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் நாட். So I have a couple of mutual funds in my portfolio with 22% CAGR. The current falling market, will passive investing on Nifty 50 be a good idea? Should I average my MFs with breakup investments? Nifty 50 is not going to be a bad idea. அது என்னால் சொல்ல முடியும். அது குட் ஐடியாவா பேட் ஐடியாவான்னு நம்ம பிளே அவுட் ஆகிறப்ப தான் பார்க்கணும். பட் Nifty 50 will not be a bad idea. ஸோ மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த்தில் we are focusing on certain parts of the market. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் லார்ஜ் கேப் ஏரியா போகிறோம், பேங்கிங் மாதிரி செக்டர் பார்க்குறோம், கன்சம்ஷன் மாதிரி செக்டர் பார்க்குறோம், ஈக்விட்டி தாண்டி கோல்டு அண்ட் சில்வர் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ
இதுவே நீங்க இன்னொரு 3 years ஏர்லியர் கேட்டிருந்தீங்கன்னா நாங்க வேற வேற ஏரியாஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பீரியட்ல பிஎஸ்யூஸ் பார்த்துட்டு இருந்தோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மார்க்கெட்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம். 3 years ஏர்லியர் 2019-20 ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம். அது இன்னைக்கு கொஞ்சம் அதுல இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணி இன்னைக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் 5 yearsக்கு எந்த மாதிரி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வி ஆர் பில்டிங். இன்னைக்கு சில சில கைண்ட் ஆஃப் தீம்ஸ் நாங்கள் பிக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிஃப்டி 50 டுடே இஸ் ஹெவி ஆன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீசஸ். அதனால வேர் சேயிங் அண்ட் பிளஸ் இட்ஸ் அ லார்ஜ் கேப் passive fund. ஸோ அதனால ஐ கேன் சே தட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ பேட் இன்வெஸ்ட்மெண்ட். Is M2W guide with selecting mutual fund and active or passive? It will be both, sir. So it will be in active and passive, but generally as a house we've preferred active investing. So எதனால ஆக்டிவ் இன்வெஸ்டிங் நாங்கள் ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம்னா, ஒன்று நம்ம ஒரு நிஃப்டி ஃபண்ட் எடுக்கிறோம்னு வைங்களேன். ஸோ ஓகே, லெட்ஸ் டேக் நிஃப்டி இட் செல்ஃப் ஃபார் த லாஸ்ட் 5 years. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி நிஃப்டி இஸ் அ பேங்கிங் ஹெவி போர்ட்ஃபோலியோ. ஸோ 30-35% இஸ் இன் பேங்க்ஸ். நீங்கள் கோவிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் ஆஸ் அ செக்டர் ஹேஸ் நாட் டன் எக்ஸெப்ஷனலி வெல். மற்ற செக்டர்ஸ் கம்பேர்டாக இது ரொம்ப நல்லா பண்ணலை. நான் இப்போ சொன்ன மீதி 2 செக்டரும் எடுத்துக்கலாமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று சொன்னேன், பிஎஸ்யூ இன்னொன்று சொன்னேன். ஸோ இது ரெண்டுமே have very very less weightage in Nifty. So Nifty 50 ஒரு இண்டெக்ஸா எடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப கம்மி வெயிட்டேஜ் இருக்கு. பட் அது 2 செக்டருமே தேவ் டன் வெரி வெரி வெல் இன் த லாஸ்ட் 3-4 years. ஸோ நான் இந்த கேஸ்ல இஃப் ஐ வர் டு சூஸ் அ நிஃப்டி ஃபண்ட், நீங்க கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பீங்க, ஐ எம் நாட் டினைங் தட். பட் இங்க நம்ம எதை பார்க்க வேண்டியதுன்னா, சம்டைம்ஸ் வி ஹேவ் டு லுக் அட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நான் இங்க இந்த காசு வைக்கிறதுக்கு பதிலா இஃப் ஐ ஹேட் கெப்ட் இட் சம்வேர் எல்ஸ், நான் வேற ஒரு ஃபண்ட்ல வச்சிருந்தா குட் ஐ ஹேவ் டன் பெட்டர் அப்படின்றத we'll have to start seeing. ஸோ அந்த கேஸ் எடுக்கிறப்போ சம்டைம்ஸ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் டென்ஸ் டு டூ பெட்டர். ஏன்னா ஒரு ஆக்டிவ் ஒரு நம்ம இது செக்டரே பார்க்காம ஒரு நார்மல் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாமே. நீங்க ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எடுத்தீங்கன்னா லாட் ஆஃப் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியா போனாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா பிஎஸ்யூஸ் வாங்குறதா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் கூட்ஸ் மாதிரியான செக்டர்ஸ், ஆட்டோ மாதிரியான செக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹெவியா போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பீரியடுக்கு எது ரைட்டோ அதுக்கேற்ற மாதிரி தே ஸ்டார்டட் கோயிங் லிட்டில் ஹெவி. இன்னைக்கு மறுபடியும் இஃப் யூ சி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் எஃப்எம்சிஜி ஹெவியாவோ இல்லை ஃபார்மா ஹெவியாவோ போறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பாசிவ் ஃபண்ட்ல எப்பயுமே நடக்காது. ஸோ இட் கேன் பி அ காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இஸ் வாட் வி வுட் சே. நாங்கள் பாசிவ் எங்க பிக் பண்ணுவோம்னா வேர் தேர் இஸ் நோ ஒரு ஃபண்ட் மேனேஜரால எக்ஸ்ட்ராவா இதுல எதுவுமே ஆட் பண்ண முடியாது அப்படின்ற கேஸ்ல we will pick a passive fund. For example, again in the past we've picked Nasdaq as a fund. Nasdaq is an index, யூஎஸ்ல இருக்க ஒரு ஐடி இண்டெக்ஸ். இதுல ரொம்ப ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்கான தேவை இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சனால ஒரு நார்மல் நாஸ்டாக் ஃபண்ட் வாங்கி வச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி பாஸ்ட்ல நாங்க நிஃப்டி ஈக்குவல் வெயிட் ஃபண்ட்ஸ் வாங்கி வச்சிருந்திருக்கோம். அங்கேயும் அது ஒரு நார்மல் லார்ஜ் கேப் ஸ்ட்ராட்டஜியா பார்த்தோம். ஸோ வி தாட் இட் வில் ஒர்க் வெல், அதனால அது ஒரு பாசிவ் ஃபண்டாவே வாங்கி வச்சிருந்தோம். இந்த பீரியட்ல அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் வாங்காததுக்கு காரணம் we feel active can do better. Which all sectors I can invest for the next 1 year? சார் இது நெக்ஸ்ட் நான் 1 year நெக்ஸ்ட் 12 months குள்ள பெர்ஃபார்ம் பண்ணுன்ற ஐடியால சொல்லல. பட் we are looking at sectors like நான் இப்போ சொன்ன மாதிரி we're looking at banking, we're looking at large caps, consumption and precious metals. But these are all investments that we are doing for the next 5 years, 6 years. So no investment in equity markets can be done for 1 year or 2 year. நீங்க equity markets குள்ள கால் வைக்கிறீங்கனாலே you have to come in with the view of staying invested for at least 5 years. So can you project more info about how M2W differentiates with a DIY investment? So இப்போ நான் I've given you a few examples. I hope that's answered your question. நான் இப்போ சில sectors பத்தி பேசியிருந்தேன் where we had actively captured some themes in our portfolio. நீங்க if you அஜய்ன்றவர் கேட்டிருக்காரு, can you just confirm if I've answered your question, sir? நான் இதுக்கு முன்னாடி இப்போ இன்ஃப்ராவோ பிஎஸ்சிஓ எப்படி ஆக்டிவ் ஃபண்டா நாங்கள் பிக் பண்ணி we were able to play it well அப்படின்றத சொல்லியிருந்தேன். You can just confirm if that has already answered your question, sir. Okay.
Okay, so one thing that we've actually noticed when we see active and passive funds is when markets are doing extremely well, that's a period where active funds in most cases tend to outperform passive funds. So இது நாங்க multiple cyclesல நீங்க எடுத்து பார்த்தாலும் this has been a case. When the markets are doing well, active funds generally tend to do a little better than passive. In a bad market where the markets are going down or when the markets are a little more flat, this is a case where we've noticed that passive funds are doing as well as active funds. So நம்ம லாங் டர்ம்னு எடுக்கிறப்போ யூஸ்வலா இப்போ ஒன் அதர் டேட்டா இஸ் active funds and passive funds in India have done as well as each other. அதாவது 50-50. 50% of active funds have done well and 50% of passive funds have done well. அந்த மாதிரி ஒரு கேஸ்ல இந்த டைவர்ஜென்ஸ் இப்போ ஒரு நல்ல மார்க்கெட்ல 70% of active funds tend to outperform passive funds. And where this diverges and comes back to 50-50 is in a bad market. So ஒரு நல்ல மார்க்கெட்ல or before a good market starts, அந்த நல்ல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்ம ஒரு கொஞ்சம் எக்ஸ்போஜர் அட்லீஸ்ட் நம்ம ஆக்டிவ் ஃபண்ட்ல எடுத்து வச்சுக்கிறது ஒரு நல்ல பெட்டா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபுல் பாசிவ், நம்ம அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் அவர் போர்ட்ஃபோலியோ இஃப் யூ கேன் allocate towards active mutual funds, it will be a good idea. But the overall idea is it's not about going fully on passive or fully on active. Ram சொன்ன மாதிரி there are multiple strategies that you can pair together. Multi-asset investing is one where you can pair multiple asset classes together, or active and passive combine பண்ற மாதிரியான strategy where you have a full passive portfolio and become active only when necessary, or you can have a fully actively managed mutual fund portfolio and நீங்க அதுல ரொம்ப பாசிவா ரொம்ப ஆக்ஷன்ஸ் எடுக்காமையும் வச்சுக்கலாம். So the idea should always be to combine both of these and make the most out of whatever cycles that we have. So are there any other questions? Okay. So Mr. Selva Kumar has asked, is it a personalized service? If a customer of yours comes up with a specific goal, higher studies, will you be able to help such things? So this kind of suggestion can be given, sir. Yes, it is a bit more personal because we may milestones to wealth மூலமா நாங்க full-fledged plan நாங்க பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல், நீங்க எனக்கு 5 years லேட்டர் ஒரு 6 years லேட்டர் என்னோட கிட்டுக்கு இது தேவைப்படலாம், இல்லை என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளோ தேவைப்படலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கான ஒர்க்கிங்ஸ் நாங்க போட முடியும். அண்ட் அந்த ஒர்க்கிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் வில் பி ஏபிள் டு கைட். ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு உங்க கிட்டோட எஜுகேஷன் கோல் ரீச் பண்றதுக்கு நீங்க இன்னைக்கு ஒரு 15,000 எஸ்ஐபி போடணும் அப்படின்னு ஒரு நம்பர் அரைவ் பண்றோம்னா அந்த 15,000 எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னைக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதும் we will guide. Okay, great. So we'll just wait for a minute. If there are no questions, we'll close. Sure, Vinod. Okay, you're asking how long it will take to reach. Now, I'm going to just do. You can all do this with a very simple calculator. A normal online calculator is an easy way to do this. I'm just doing it on my phone right now. I'll tell you. So, okay, you're asking M2W மூலமா வந்தா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பர்டிகுலரா கேக்குறீங்கன்னா, there's no specific time period I'll be able to tell you. But if I'm going to do a calculation, I'm going to do it on an average of 10% or 12% per annum. So other base money I will be doing. So M2W idea is not to fast forward your journey. It is to keep you consistent. Yeah. So again, okay, one more thing that we've seen in the markets is, so direct investing, regular investing, இதுக்கான டிபேட் நிறைய நடக்கும். பட் 1 year or 1.5 years earlier ஒரு டேட்டா ஆக்சுவலாக வந்திருந்தது, ஆம்ஃபி ரிலீஸ் பண்ணியிருந்த டேட்டா.
stating that people who do direct investments, they don't stay invested for a very long time. இவங்க டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு மேல கூட நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு டேட்டா வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ்ல தான் we are trying to come in and help you. The idea is ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிக் பண்றோம்னா அதை கண்டிப்பா ஸோ நம்ம நிறைய லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் மார்க்கெட் விழுந்தா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம். நம்ம மென்டலி இப்போ ப்ரிப்பேரும் ஆயிருக்கும். பட் வேர் த டிஃப்ரென்ஸ் கம்ஸ் இஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நிறைய பேர் ஆக்ட் பண்றது இல்லை. ஏன்னா இது நாங்கள் கோவிட் அப்பையும் நிறைய பார்த்தோம். கோவிட் அப்புறம் வந்து சில ஸ்மால் கரெக்ஷன்ஸ்லையும் நிறைய பார்த்தோம். வேர் ஸ்டார்ட் பண்றப்போ நிறைய பேர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்ம மார்க்கெட் விழுகிறப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது எல்லாமே சொல்லுவாங்க. பட் when the actual correction happens, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணுமான்றது ஒரு தயக்கம் இருக்கும். பட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்றது செகண்ட் தயக்கம் இருக்கும். அந்த கொஸ்டின் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் மைல்ஸ்டோன்ஸ் 12 மூலமா கைட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். வேற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த லாஸ்ட் 2 months பார்த்தோம்னா நம்ம ஒரு கரெக்ஷன் பார்த்துருக்கோம். அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நாங்கள் எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணி இது ஒரு நல்ல பீரியட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் பியாண்ட் தட் அவங்க எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியுதோ இட் நீ நாட் பி அ பிக் அமௌண்ட் 5,000 10,000 15,000 வாட் எவர் தே ஹேவ் இன் ஹேண்ட் அடிஷ்னலாக அவங்க இருக்கிறத கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா தென் அவங்க போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி அதுவும் அலோகேட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் வாட் எவர் இஸ் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. நான் 6 months முன்னாடி ஒரு 1 year முன்னாடி எங்கே அலோகேட் பண்ணணும் அதே இடத்துல நான் இன்னைக்கும் அலோகேட் பண்ண முடியாது. இன்னைக்கு எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டராக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி we will be doing it. Thank you all for joining. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வேற எதுவும் கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன். Thank you all for joining this webinar. Thank you.